ரொம்ப நல்ல ஆட்கள் தான். நம்ம அவங்கள குறைலாம் சொல்ல முடியாது. வேகம், கோவம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கோபத்துல இருக்க குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த மாரி. இப்ப தேளு தான் இதனோட அடையாளம். ஆமா. தேளு என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த இருட்டான இடத்துல தான் போய் மறையும். ம். வெளி வெ வெளித்து வெளிப்படையா தெரியாது. ம். அப்ப இவங்களுடைய தவறுகள் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த நேரத்துல வெளிப்படையா தெரிய வராது. ஸோ, ம். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்பயுமே வந்துட்டு எதிர்காலத்த பத்தின சிந்தனைகள்னால நிகழ்காலத்த தொலைக்கிறவங்களும் இவங்களும் ஒருத்தவங்க. ம். அ எனக்கு எதிர்கால வாழ்க்கைய பத்தின கவலைகள் ரொம்ப கவலைப்படுவாங்க. பட் சேர்த்து அதிகமா இருக்கு. வைக்கிறாங்களோ இல்லையோ, ம். கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ம். நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? அப்ப இருக்கிற வாழ்க்கைய நிம்மதியா வாழ மாட்டாங்க. ஸோ, அதில கொஞ்சம் அவங்க வந்து மைண்ட டைவர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ம். எப்பவுமே லோன்லி ஃபீல்ல இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாரும் இருந்தா கூட நான் யாருமே யாருமே இல்லையோ! இல்லையோ! அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலை இருக்கும். ம். ஸோ, அந்த இதுலேருந்து இவங்க டைவர்ட் பண்ணி இவங்கள ரொம்ப பிஸி ஷெட்யூல் கொண்டு வந்துடணும். இவங்களுக்கு இன்ன வரைக்கும் எடுத்து வச்ச முயற்சிகள்லாம் தடைப்பட்டதெல்லாம் இந்த டைம்ல கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ம். ஸோ, அத வந்து எடுத்துக்கணும். ம். எனக்கு ஓகே இவ்வளோ நாள் நான் வந்து லோன்லியா இருந்துட்டேன். எனக்கு கஷ்டப்பட்டுட்டேன். இதெல்லாம் போயிடுச்சு. போனது போட்டும். ம். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற மாரி அவங்க அப்டேட் பண்ணிக்கணும். ம். அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பா. அதே மாரி வந்துட்டு வீட்ல பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல நெறைய பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா, மாமியார் கேரக்டர்லாம் நெறைய சந்திக்கிற பிள்ளைங்க வந்து ம். அம்மாவே மாமியார பார்ப்பாங்க. பொண்ணவே மருமகளா பார்க்குற மாரியான சூழ்நிலை நெறைய அனுபவிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விருச்சிக நிச்சய ராசி. ராசிக்காரவங்க.